ஹாய்ங்க. குயிக்கா பெசரட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பச்சை பயிறு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. காலையில் செஞ்சுக்கலாம். ஊற வச்சு மிக்சியில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, 1/2 இன்ச் ஜிஞ்சர், கொஞ்சம் சீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. உப்பு கூட போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. திக்காகவே அரைங்க. திக்காக அரைச்சிட்டு திக் பேட்டராகவே இருக்கணும். தேவையான அளவு திக் பேட்டராக இருந்துட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா திக்காக கலந்து விட்டுக்கோங்க. இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா தோசை பார்க்கும்போது அது உடஞ்சிரும். இப்போது கடாய் வச்சுட்டு பேன் வச்சுட்டு எண்ணெய், நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெயை நம்ம தோசை வாத்துக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டயட் இருக்கவங்க பெசரட்டு நல்லா சாப்பிடலாம். ஃபேட் நல்லா பர்ன் பண்ணும். இப்போ ஒரு சைடு எனக்கு திருப்பி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு 1 மினிட் தோசையை நல்லா வேக விடுறேன். ரெண்டாவது தோசையும் ஊற்றுறேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நான் க்ரீன் சட்னி, புதினா சட்னி வச்சு சாப்பிடுவேன். மின் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெசரட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன். பெசரட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.